கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வேத வசனத்தின் ஆதாரத்தில் வாழ்த்த விரும்புகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறதை பாருங்க. மீட்கப்பட்டவர்களை எவ்வாறு வாழ்த்துவார்களாம்? நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்தத்தின் பர்வதமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர் என்று வார்த்தையை மீட்கப்பட்டவர்கள் தேசத்திலே அதன் பட்டணங்களிலே சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். எப்படியா? நீதியின் பர்வதம், பரிசுத்தத்தின் வாசஸ்தலம். சாரி, நீதியின் வாசஸ்தலம். ஏன் நாம் நீதியின் வாசஸ்தலம்? நீதியாகிய தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். ஏன் நாம் பரிசுத்தத்தின் பர்வதம்? பரிசுத்த தேவனுக்குள் நாம் இருக்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நீதியின் வாசஸ்தலமாக, பரிசுத்தத்தின் பர்வதமாக பார்க்கிறபடினால மீட்கப்பட்டவர்கள் யூதா தேசத்திலே ஒருவர் எப்படி வாழ்த்தி ஆசீர்வதிப்பார்களாம்? நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்தத்தின் பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். வெறுமையா இல்ல, காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர் அல்ல. அந்த வார்த்தை நமக்கு ஆழமான வல்லமையை கொண்டு வர வேண்டுமானால் நாம் பார்க்கிற ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனையும் கிறிஸ்துவின் சகோதரியையும் நம்ம எப்படிதான் வாழ்த்தணுமா? நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்தத்தின் பர்வதம். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில வாழ்த்துதலாய் மாற்றிக் கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கான்சியஸ்னஸ் என்ன, கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறபடினால எப்படிதான் இருப்பாங்க? நீதியின் வாசஸ்தலமாக, பரிசுத்தத்தின். ஏன் தேவன் அவ்வாறுதான் பார்க்கிறார்? ஏன்னா என் ஆவியை என்னாலே பார்க்க முடியவில்லை. ஆவி மண்டலத்தில் நான் சரீர மனிதனை பார்க்கும் பொழுது குறைவு உள்ளவனாக, பாவம் செய்கிறவனாக, தவறுபவனாக இருக்கிறேன். ஆகவே என் ஐம்புலன் உணர்வினால் என்னை நீதிமான் என்றோ பரிசுத்தவான் என்றோ நான் அழைக்கவே முடியாது. ஆனா மறுபடியும் பிறந்தவர்கள் வாழ்வது தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசித்து வாழ்பவர்கள். 2 கொரிந்தியர் 5:6 நம்ம அதை வாசிக்கிறோம். திருப்பி அதே 2 கொரிந்தியர் 5:16 என்ன சொல்றாரு? ஒருவனையும் நான் வெளி தோற்றத்தின்படி அறியேன், கிறிஸ்துவையும் வெளி தோற்ற மாம்சத்தின்படி அறியேன். ஏன் யாரையும் நம்ம ஆவின், ஏன் தேவன் ஆவியின்படிதான் மனிதனை நிதானிக்கிறார், ஆவியின்படிதான் அவனை எண்ணுகிறார். அவனுடைய சரீர தோற்றத்தினாலோ செய்கையினாலோ நடைமுறை பாவனைய எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரே பலி. சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அந்த ஒரே பலி நிமித்தமாக, ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை கிறிஸ்துவாக்கி விட்டார். ஏன்? கிறிஸ்துவின் நீதியை நமக்கு தந்தபடியினாலே அவரோடு இணைத்து நம்மை ஒன்றாக்கி விட்டார். நாம் நீதிமானாகவில்லை என்றால் அவரோடு இணைந்திருக்க முடியாது. அதுதான் ஜோயே ஜீவன் என்று சொல்லுகிறோம். ஜோயே ஜீவன் என்று சொல்லும் பொழுது கிரேக்க பதத்தில் தேவனுடைய ஜீவன், அதாவது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த ஜீவன், ஒரே ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன். இப்ப நம்முடைய ஜீவன் ஆவியிலே கிறிஸ்துவின் ஜீவன். இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நித்தியமானது. ஆகவேதான் இந்த நீதி என்ன சொல்றோம்? நித்தியமான நீதி என்று சொல்லுகிறோம். இந்த ஜீவன் நித்தியமானது, இழக்கவே முடியாது. ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனை தேவனாக்குகிற காரியம் ஜீவன், நாயன் நாயாக்குற காரியம் நாயின் ஜீவன். அப்படித்தானே? பறவையை பறக்க வைப்பது பறவையின் ஜீவன், மனிதனை மனிதனாக வாழ வைப்பது மனிதனின் ஜீவன். ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அந்த சுக்கே ஜீவனை இருந்த போதிலும் அவருடைய ஜோயே ஜீவனையே நமக்கு தர அவரோடு நம்மை ஒன்றாக்கி விட்டார். இப்ப நம்முடைய ஸ்பாவம் என்ன, நம்முடைய திறமை என்ன? தேவனுடைய திறமை, தேவனுடைய ஸ்பாவம், தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய, அவரோடு இணைத்தார். எப்படி இணைக்க முடியும் பாவியாகிய மனிதனை தேவனோடு? நீதிமான் ஆக்கனாதான் இணைக்க முடியும். அதுதான் அடிப்படை சத்தியம்.
இட்ஸ் a ஃபவுண்டேஷன் டாக்டரின். அதுதான் ரட்சிப்பு என்பது பாவியை தேவன் சிலுவையின் பரிகாரத்தை, பரிமாணத்தை விசுவாசிக்கிறபடியினாலே நீதிமானாக்குகிறார். வேற காரியமே இல்ல. எல்லாருக்குமே சமமாக அந்த தருணத்தை தருகிறார். ஒருவர் கூட எங்களுக்கு ஆண்டவர் பட்சபாதம் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் விசுவாசத்தினாலே நீதிமானாக மாற்றப்பட்டு தேவனோடு இணைந்து தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு நம்மை மறுபிறப்பிலே கொண்டு வந்து விட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு இங்க எரேமியா 30 இருந்தே நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையில மேசியா வரும் பொழுது இருதய விருத்த சேதனம் ஏற்பட்டு எப்படி இருப்பார்கள் என்பதை அப்படியே தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவார். எசேக்கியேலும் சொல்லுவார், ஏசாயாவும் சொல்லுவார், நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லும் போது தான் இங்க என்ன சொல்றாரு, இப்போ அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்துவார்களா? நீதியின் வாசஸ்தலமே, இது இருதயத்துல போடுங்க, பழக்கப்படுத்துங்க. பரிசுத்தத்தின் பர்வதமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். காட் பிளஸ் யூ சொல்றது இல்ல. அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டி, நீங்கள் நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்தத்தின் பர்வதம். அது அவருடைய மனதில் எப்பொழுதுமே தொனித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சத்தியம். நாம் யார்? நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்தத்தின் பர்வதம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஏன்? அந்த ஆசீர்வாதத்திற்கு எந்த தடையுமே இல்லை. ஆபிரகாமின் ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்றெல்லாம் பாடணும். ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படாமல் இருக்கிறது என்றால் ஒரே காரணம் என்ன? நாம் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்பதை விசுவாசிப்பதில்லை. அத மனதளவுல பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இருதய வெளிப்பாடினாலே இருதய விசுவாசமாக இல்லை. நீதிமான் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணினால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:10 சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இருதய விசுவாசத்தை தான் வேதம் சொல்லுகிறது, மூளை விசுவாசம் அல்ல. இருதய விசுவாசம் என்ன? இயேசு பாவமானபடியினாலே பாவமே செய்யாதவரை தேவன் பாவமாக்கி என்னுடைய பாவங்களை அவர் மேல் செலுத்தி அவரை பாவமாக்கி அதன் மூலமாக அவரை தண்டித்து அவருடைய நீதியை எனக்கு தந்து என் கணக்கிலே வரவு வைத்து விட்டார் என்று சொல்லுவதுதான் நீதிமானாக்குவது. அதற்கு வேற காரணமே இல்லை. அதனாலதான் நேத்து நான் திரும்ப உங்களுக்கு அந்த வேதத்துல வாசித்து காண்பித்த வசனம், கிரியையே இல்லாமல் தேவன் விசுவாசிக்கிற எந்த பாவியையும் நீதிமானாக்குகிறவர். அவ்வாறு அவர் செய்கிறபடினாலே அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். எப்படி நீதி உள்ளவர்? பாவத்தை அவர் தண்டியாமல் விடாமல் தன்னுடைய குமாரனில் அகில உலகத்தின் பாவத்தை செலுத்தி தண்டித்தபடியினாலே அவர் நீதி உள்ளவர். அவர் நீதியாக பாவியை நீதிமானாக்குகிறவர் என்பதை நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து அதை நாம் பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நாம் 3ஆம் அதிகாரம் நம்ம முடிக்கும் பொழுது என்ன முடித்தோம் என்றால், நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை நாம் அறியாமையிலே, நாம் முயற்சி செய்யாமலே தானாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நீதி வெளிப்படுவதற்கு காரணம், இப்பொழுது நம்முடைய விசுவாசம், நான் நீதிமான், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப மத்தேயு 9:22, 9:29 இவைகளெல்லாம் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். மத்தேயு 8:13 அதை தொடர்ந்து அநேக இடங்களில் அதை வருவதை பார்க்கணும். இது தேவர் ராஜ்யத்திலே ஒரு மாறாத ஆவிக்குரிய பிரமாணம். எந்த ஒரு மனிதனும்
தான் விசுவாசிக்கிறதற்கு மிஞ்சி வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் நடத்தையை மாற்று, நீ சரியாக வாழு, சரியான செய்கை செய்யும் சொல்லல, சுவிசேஷத்தை விசுவாசிக்கத்தான் சொல்லுகிறார். நீ சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நீதிமான் என விசுவாசிக்கிறேன். சுவிசேஷம் விசுவாசத்தினால் நீதிமான் என்பதை பறைசாற்றுகிறது. அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் என்பதை விசுவாசிக்கிறபடினால நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை விசுவாசத்தினாலே நாம் வாழ்கிறோம் என்று வேத வசனம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, நிலைநாட்டுகிறோம், நிலை நிறுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்ட பிறகு உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அத பவுல் அவர்கள் கேட்கிற கேள்வியை முதல்ல போட்டுட்டு தான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அதற்கு பதில் கொடுக்கிறாரு. அப்படியானால் என்ன, கிரியையே இல்லாமல், நியாயப்பிரமாணமே இல்லாமல் தேவன் நீதிமானாக்குகிற முறை விசுவாசத்தினால் மாத்திரம். அது தேவனுடைய கிருபை, அதற்கு காரணமே இல்லை, அது இலவசம். இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பினாலே அதை விசுவாசிப்பதினால் நாம் பெறுகிறது. அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அது யாராய் இருந்தாலும் விசுவாசத்தினால் மாத்திரம். கிரியை இல்லாமல் நீதிமானாக்குகிற தேவன் பட்சபாதம் இல்லாதவர், ஒருவனும் மேன்மை பெறாட்டக்கூடாதபடிக்கு இது எந்த மனுஷனுடைய செய்கையினாலும் பெற முடியாது, இது தேவனே செய்கிறது என்பதை நாம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதற்குதான் இப்ப இந்த கேள்வி வருகிறது. அப்படியானால் அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் மாம்சத்தினாலே எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். அப்படின்னு என்ன, அவனுடைய கிரியையினாலே அவன் நீதிமான ஆனானா? அவங்க எல்லாம் அப்படித்தான் யோசித்தாங்க. அவர்கள் யோசித்ததெல்லாம் அவனுடைய கிரியையினாலே அவன் நீதிமான ஆனான். எப்படி? ஈசாக்கை பலியிட்டான். அந்த மாபெரும் கீழ்ப்படுதலினாலே தேவன் அவனை நீதிமானாக எண்ணினான் நினைத்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றான்ற பதில பாருங்க. ஆபிரகாமும், அதாவது இந்த கிரியை இல்லாமல் விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமானாகிறது, இது ஒரு புதுமையான உபதேசம் அல்ல, பவுலுடைய கற்பனையும் அல்ல. ஆதி முதல் பழைய ஏற்பாட்டில் இருந்தே இந்த விசுவாசத்தினாலதான் எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டார்கள். பழைய உடன்படிக்கை சொன்னதெல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றுக்கும் நீ கீழ்ப்படிந்தால் நீதிமான். ஆனால் ஒருவன் கூட இல்லை. நான் அதுக்கு 3-4 வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். ஆனா தேவன் அந்த காலத்திலேயே உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய நிழலாட்டமாக பலி செலுத்தப்பட்டதே மிருகங்கள். அந்த பலியின் மூலமாக அவர்கள் பாவங்கள் மூடப்பட்டு அவர்கள் பாவங்கள் நீக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அது ஒரு வருடத்திற்கு வருடம் அது நினைவு கூறுதல் இருந்தது என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு, ஆபிரகாம் முதல் எல்லாருமே தங்க கிரியையினால நீதிமானாகல. அது ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மற்ற யாரா இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைவருமே, நீங்க அத 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல பாத்தீங்கன்னா விசுவாச வீரரின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 21 முறை விசுவாசத்தினால் 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 தான் வரும். என்ன, அவங்கெல்லாம் தேவனை விசுவாசித்த ஒரே காரணத்தினாலே அவர்கள் கணக்கில் நீதி வரவு வைக்கப்பட்டபடியினால அவர்கள் அரும் பெரும் காரியங்களை செய்து அந்த விசுவாச வீரர் பட்டியலிலே அப்படிதானே அவர்கள் பெயர் வந்ததை நாம் பார்க்கிறோம். அதேதான் இங்க சொல்றாரு. முதல்ல ஆபிரகாம் சொல்லும் போதும் சொல்றாரு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான் சொல்லுவாரு. ஆபிரகாமன் இல்ல, எல்லாமே சொல்லுவாரு. விசேஷமாக ஒரு நபரை நீங்க தெளிவா இத வார்த்தையே அப்படி சொல்லுவதை பார்க்கலாம். யாரு? நோவாவை பற்றி சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவான்
காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தனான அதை விசுவாசித்து தம் குடும்பம் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி விசுவாசியாதவர்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள் என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. யாருக்கு? விசுவாசத்தினால் நீதிமான் ஆனவனுக்கு தேவனுடைய பார்வையில் தயவு கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. அதை தான் இங்க சொல்வதை பார்க்கிறோம். எல்லாரும் ஏனோக்க பாருங்க, விசுவாசத்தினாலே, எல்லாமே விசுவாசத்தினாலே வரும். தாவீத பாருங்க, 33ஆம் வசனத்துல 32ல என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதை பற்றி, சாமுவேலை பற்றி, மற்ற பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? அவங்க எல்லாமே விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே, கிரியினாலே அல்ல, நீதிமானாக வாழ்ந்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். எல்லாரும், அது யோசுவாவா இருக்கட்டும், அவன் சொல்றான் ஒரு வார்த்தை கூட தவறவில்லை என்று சொல்லுகிறான். அப்படிதானே? கட்டாத பட்டணம், வீடு, சகல வஸ்துக்களாலும் நிறைந்தது, நடாத தோட்டம், வெட்டாத கிணறு, இது மாதிரி அநேக ஆசீர்வாதங்களை உபாகம் 6ல சொன்னத அவன் திரும்ப அங்க யோசுவா 23ல எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அதுல ஒண்ணு கூட தவறல, எல்லாமே நிறைவேற. எதனால? விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் என்று சொல்லுகிறார். அததான் இங்க வரிசை சொல்ற, விசுவாசத்தில் வர நீதினாலே வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், எல்லா பிசாசின் கிரியையில் மேலும் வெற்றி பெற்றார்கள் சொல்லிட்டு வரிசையை சொல்லிக் கொண்டே போகிறார். இவர்கள் எல்லோரும் நற்சாட்சி பெற்றது எதனால? விசுவாசத்தினாலதான்றாரு. அப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கையிலும் அது ஆபிரகாமா இருந்தாலும், ஏன் அவர்தான் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தகப்பன். அந்த தகப்பனே நீதிமானானது, அதன் மூலமாக அவன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றதற்கு காரணம் என்னங்க? புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் அவன் தகப்பன், சரீரப்பரமானவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் அவன் தகப்பனானான், விசுவாச மார்க்கத்தார் யாவருக்கும் அவன் தகப்பனானான். அவன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு பெற்றான். எதனால பெற்றான் வாக்க? அவன் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்கு பெற்றான். எதனால பெற்றான்? விசுவாசத்தினால் வருகிற நீதினால பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது ஒரு புதிய கருத்து அல்ல, இது பவுலுடைய கற்பனையும் அல்ல. ஆதி முதல் தேவனுடைய வழி. அவங்கதான் நாங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்வோனார், சரின்னு கொடுத்தாரு, சொல்லுறபடியெல்லாம் செய்வோம் என்றாங்க. ஆனா ஆண்டவர் மனிதனை நீதிமானாக்குவது அவனுடைய விசுவாசத்தினால் மாத்திரம். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 6:29 தெளிவாய் சொல்லுகிறாரு. நாங்க என்ன தேவனுக்கு ஏற்ற கிரியை, தேவ பார்வையில் எது நீதியான கிரியை என்று கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாரு? அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து தேவ குமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில நம்முடைய கிரியை எல்லாம் அழுக்கான கந்தை. அவருடைய கிரியை நம்ம விசுவாசிக்கிறோமே, சிலுவையில் செய்து முடித்ததை, அதுதான் தேவ பார்வையிலே நமக்கு நற்சாட்சி கொடுக்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்துல பட்டியல்ல சொல்றாரு, நற்சாட்சி பெற்றார்கள் என்று. விசுவாசத்தினால் வருகிற நீதினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதுதான் இங்க சொல்றாரு. ஆபிரகாம் மாம்சத்தின்படி ஒன்றுமே பெறல. என்ன கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றாரு? ஒருவேளை அவன் தன்னுடைய கிரியையினாலே நீதிமானாக இருந்தா அவன் மேன்மை பாராட்ட இடம் இருக்கும். ஆனா முன்னால அதிகாரத்தில் நம்ம படிச்சுட்டோம், ஒருத்தரும் மேன்மை பாராட்டக்கூடாதற்காக நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அப்படிதானே? 26, 27 பாக்குறோம், 27 பாக்குறோம். மேன்மை பாராட்டல் எங்கேன்னு சொல்லிட்டு
கிரியையே இல்லாமல் நீதிமானாக்கினபடியால் விசுவாசத்தினாலே ஆகிறபடினால் எல்லா மேன்மையும் அவருக்குத்தான் போகிறது. அங்க மனிதனுடைய செயல்பாடுக்கு கிரியைக்கு இடமே இல்லை என்று சொல்லுகிறார். அதேதான் ஆபிரகாமுக்கும் சொல்றாரு. எந்த மனிதனுக்கும், பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், எந்த பரிசுத்தவானுக்கும் நீதிமானுக்கும் அவன் நான் ரொம்ப யோகியன், நல்லா கரெக்டா வாழ்ந்தேன்னு சொல்ல முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் பரிகாரம் மரணத்தை பற்றும், பரிகார மரணம் உயிர்த்தெழுதலை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். பழைய ஏற்பாடு முழுவதுமாக உதாரணமாக நமக்கு காட்டப்படுகிறது. இங்க முதலாவது அவர் ஆபிரகாமை எடுக்கிறாரு. ஆபிரகாமை எடுத்து அவன் கிரியையினால நீதிமான் ஆகல. அவன்தான் புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் தகப்பன். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியவர். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற ஆசீர்வாதமும் இருந்தது. இதே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லுவார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனம். ஆபிரகாம் எப்படி நீதிமானான என்று வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அவன் கிரியினால ஆனானா இல்ல விசுவாசத்தில் ஆனானா என்று வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பழைய ஏற்பாடுல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து அவர் அதை கோட் பண்றதை பார்க்கிறேன். இதேதான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் பவுலடிகளார் அங்க 3:6 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன? அவன் தேவனை விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? ஆண்டவர் நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருப்பேன்றாரு. கரெக்ட் தான் ஆண்டவரே, நீங்க எனக்கு பாதுகாப்பு நீங்க தான், என்னுடைய டிஃபென்ஸ் நீங்க தான், அஃபென்ஸ் நீங்க தான், என் பட்டயமும் நீங்க தான், எங்க கேடகமும் நீங்க தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே. அப்ப கிட்டத்தட்ட அவனுக்கு 85 வயசு. ஒரு பிள்ளை கூட இல்லையே, நீங்க வாக்கு பண்ணினீங்களே, என் வீட்டு வேலைக்காரன் தான் எனக்கு வாரிசாக போறானான்னு கேட்கறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாரிசு அல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த வாக்க கொடுக்கிறான். அவன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். அப்போ அவனுக்கு 85 வயசு. ஆனா அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. உடனே ஆமேன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. என்ன, ஏற்கனவே வாசிச்சுட்டேன், அதனால இன்னைக்கு எடுத்து வாசிக்கல. ஆதியாகமம் 15:6. அதை அவன் விசுவாசித்தான். அது மூல பதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீப்ரு வேர்ட், அவன் ஆமேன் என்றான். ஆண்டவர் சொன்னதுக்கு ஆமேன். அதனாலதான் இன்னைக்கு சபையில நம்ம வாக்குத்தத்தங்களை பிரசங்கிக்கும் பொழுது ஆமேன் சொல்லுவதை என்கரேஜ் பண்றோம். ஏன்? அது தேவ பார்வையில் நீதியான ஒரு கிரியையா இருக்கிறது. அவன் ஆமேன் என்று சொன்னான் அப்படின்னா என்ன? அப்படியே ஆக கடவுது, நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அதனால ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நான் நேற்று சொன்ன எண்ணினார்னா அவன் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. இப்போ அவன் விசுவாசித்தபடினாலதான் தேவன் அவனை நீதிமானாக அவன் கணக்கிலே வரவு வைத்தார் என்பதை அங்க பாக்குறோம். அததான் அவர் இங்க கோட் பண்ணி சொல்லுகிறார். ஆதியாகமம் 15:6 சொன்னதுதான் அது அவனுக்கு நீதியாக. எது? அவன் விசுவாசித்ததுதான் அவனுக்கு நீதியாக. என்னப்பா, அவன் ஈசாக்க பலியிட்டதை சொல்லல. இது நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும், சரீர உணர்வுகளால் உணர முடியாது இருந்தும் அப்படியே விசுவாசித்தான். அதை நம்ம பின்னால் அவனுடைய விசுவாசத்தை பார்க்க போறோம். ஆகவே தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் கணக்கிலே வரப்பட்டது. வரவு நான் சொன்ன இந்த எண்ணப்பட்டது நீங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 தடவை இந்த எண்ணப்பட்டது வருகிறது. ஒரு தடவை ஆபிரகாம் எண்ணினான் என்று அங்கேயும் வருது. அப்போ இது ஒரு அதிகாரத்துல எந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதோ, இல்ல ஒரு புக்கை எடுத்துருங்க. இப்ப ஏன் நம்ம ரோமர் புக்கை எடுத்தோம்னா தேவ நீதி திரும்ப திரும்ப 60 தடவை, அதனால அதோடைய மைய கருத்தே தேவ நீதியை பற்றி என்று சொல்கிறோம். இப்ப இந்த அதிகாரத்துல மைய கருத்து என்ன சொன்னா,
விசுவாசத்தினாலே நீதி நம்முடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டது திரும்ப திரும்ப 11 தடவை சொல்லப்பட்டுள்ளது. அப்போ நம்ம மனதுல ஆழமாக இருதயத்திலே பதிக்க வேண்டிய சத்தியம் என்ன? விசுவாசத்தினாலே நம்முடைய கணக்கிலே தேவனுடைய நீதி அல்லது கிறிஸ்துவின் நீதி வரவு வைக்கப்படுகிறது. அததான் இங்க என்ன சொல்றாரு? நீதியாக எண்ணப்பட்டது. திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்துல பாருங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என வரவு வைக்கப்படும். ஒருத்தன் வேலை செய்யறான். மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 6 நாளும் வேலை செய்யறான். ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு அவனுக்கு 1000 ரூபாய் கூலின்னு கணக்கு வச்சு சனிக்கிழமை வந்து அவனுக்கு 6000 ரூபாய் என்ன பண்றாங்க? கூலி கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. அததான் சொல்றாரு. அது இலவசம் அல்ல. அது அவன் சம்பாதிக்கிறது. அது அவன் கணக்குல என்ன வர வைக்கப்பட்டது? அவன் செய்த வேலைக்கு கூலி. அதுதான் சொல்றாரு. அது அவனுக்கு கடன் அவன் கொடுத்தே ஆகணும். அது இலவசம் அல்ல. அவன் செய்த வேலைக்கு கூலி அல்லது சம்பளம் எனப்படும். ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாம் அத மாதிரி ஒண்ணுமே செய்யல. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தான், நல்லவனா இருந்தான், யோகியனா இருந்தான், ஒரு தப்பு தண்டா பண்ணல. ஆகவே தேவன் அவன் கணக்குல நீதிமானாக வர வைத்தான்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. நான் நேத்தே அதை உங்களுக்கு சொன்னேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கிருபை என்று எண்ணப்படும். சாரி, கிரியை செய்யாமல் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் கிருபை. இங்க என்ன சொல்றாரு 4ஆம் வசனத்துல, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று சொல்லப்படாமல் அது கடன் என்று சொல்லப்படும். அப்படின்னா அத அவன் சம்பாதிக்கிறான். அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கிரியையே செய்யாமல் ஆபிரகாம் கிரியை செய்து நீதிமானுக்கு நான் எலிஜிபிள் தகுதி அதுக்கு உரிமைக்காரன் என்று அவன் சொல்லல. அவன் கிரியையே செய்யாமல் பாவியை நீதிமானாக்களிடத்தில் விசுவாசிக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக அப்படிதான் ஆபிரகாமுக்கு எண்ணப்பட்டது. அப்படிதான் பழைய ஏற்பாடு பக்தர்கள் தாவீதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், யோசுவா இருந்தாலும், சாமுவேலா இருந்தாலும், தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் இவ்வாறுதான் நீதி அவர்கள் கணக்கிலே எண்ணப்பட்டது. திரும்பவும் வருது பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலும் வருகிறது. அவர்கள் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. எது அவள் கணக்குல வர வைக்கப்பட்டது? தேவனுடைய நீதி. எதனால் அவள் கணக்குல வர வைக்கப்பட்டது? விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினாலே. அத சொல்லிட்டு தான் அர்த்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நேரா சங்கீதக்காரனுக்கு போயிடுறாரு. 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை சொல்றாரு. சங்கீதக்காரன் வாழ்க்கையிலும் அப்படிதான். அவன் பத்சேபாளோட பாவம் செய்த பிறகுதான் அந்த 32ஆம் அது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல போட்டிருக்கும். அவன் அந்த சங்கீதத்தை சொல்றான். அந்த சங்கீதத்துல சொன்ன வசனத்தை இங்க கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அந்தபடி, எந்தபடி, எப்பவுமே அந்தபடி இந்த மாதிரி வரும்பொழுது அதுக்கு ஒரு கேள்வியை போட்டுறணும். எந்தபடின்னு. எந்தபடி? விசுவாசத்தினால் கிரியை இல்லாமல் நீதிமானாகிறபடி. அததான் சொல்றாரு. அந்தபடி நீதி அவன் கணக்குல வர வைக்கப்பட்டது விசுவாசத்தினால். அந்தபடி கிரியையே இல்லாமல், திரும்பவும் அதை எம்பசைஸ் பண்றாரு. கிரியே இல்லாமல், கிரியையே இல்லாமல். இந்த நீதி மனுஷனுடைய கிரியையினால் வருகிற நீதி அல்ல, தேவனுடைய கிரியையினால் வருகிற தேவ நீதி. இந்த நீதி நானும் நீங்களும் இவன் நீதிமான் சொல்றது இல்ல. நீதியாகிய தேவாதி தேவன் நீதிமான் என தீர்ப்பிடுகிறார். கிரியே இல்லாமல் தேவனாலே யார் தீர்ப்பிடுகிறார்? தேவனாலே நீதிமான் என்று நம்முடைய கணக்கிலே வர வைக்கட்டு தீர்ப்பிடுகிறார். அந்த பாக்கியத்தை தான் அவர் அங்கு சொல்லுகிறார். என்னப்பா இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஹாப்பி, பிளஸ்ட், டு என்வி, ஆம்பிளிஃபைல ரொம்ப அழகா போட்டிருக்கும். இந்த 3 வார்த்தை போட்டிருக்கும். யாரு?
கிரியையே இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமானவனுடைய பாக்கியம் என்ன சொல்றாரு? தமிழ்ல பாக்கியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கொடுத்து வச்சவன் பாக்கியசாலின்னு அப்படிதான் சொல்றேன். அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னுவாங்க. கொடுத்து வச்சவன்னுவாங்க பாக்கியவான. ஆனா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸ், ஹாப்பி, எல்லாவற்றிலும் அப்படியே மகிழ்ந்து சந்தோஷமா. ஏன்? அவனுக்கு ஒரு குறைவும் இல்ல. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை பார்க்கிறவங்க எல்லாம் அவன் மேல பொறாமப்படுவாங்க. பா, என்னயா கொடுத்து வச்சவன்பா, அதிர்ஷ்டசாலிப்பா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அவன் போனா அங்க ஆசீர்வாதம், அவன் வந்தா அங்க ஆசீர்வாதம், அவன் கை வச்சா தொட்டதெல்லாம் பொண்ணுதான். அந்த இடத்து அததான் இங்க சொல்ல வர்றாரு பாக்கியத்தை. என்ன பாக்கியமா? கிரியை இல்லாமல் நீதிமானாகிறபடினால் வருகிற பாக்கியத்தை குறித்து தாவீது 32ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றான்? எவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்பட்டதோ பாவங்கள் அப்ப மூடப்பட்டது. நமக்கு மூடப்படல, நமக்கு பெர்மனண்டா நீக்கப்பட்டது. அது ஷேடோ, நிழல். இது நிழல் அல்ல, நிஜமாக நடந்தது. தேவகுமாரனின் ரத்தம், அப்படிதானே? பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தம் நமக்கு கிரயமாக செலுத்தப்பட்டது பலியாக. அது என்ன பண்ணது? நித்தியமாக பாவங்களை அகற்றி விட்டது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அதை நம்ம சொல்வதை பார்க்கலாம். அப்படிதானே? அதனாலதான் இனி ஒருபோதும் அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் அங்க அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கன் இது இயேசுவின் பரிகார மரணத்தினால நடக்க போவதை அறிந்து அங்க தீர்க்க தரிசனமாக சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் நிறைய அதை நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இவர் சங்கீதக்காரன் அதே வெளிப்பாடு உள்ளவன். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே என்பதை அவன் நல்லா அவனுடைய சங்கீதத்திலேயே பார்க்கலாம். மேசியாவின் மரணம், உயிர்த்தெழுதல், அவர் புது சிருஷ்டியின் முதல் பலனாவது எல்லாமே அங்க சொல்லப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த வெளிப்பாடு பெற்றவன் தான் சொல்றான். பாவம் செய்த பிறகுதான் சொல்றான். நான் சொல்றேன் 32ஆம் சங்கீதம் என்ன சொல்றான் பாருங்க. ஏன்னா எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுதுல 3 காரியம் நடக்கிறது. அப்படிதானே? பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. பாவத்திற்கான தண்டனையும் செலுத்தப்பட்டு பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு ஒரு புது எல்லைக்குள் நாம் வந்து விடுகிறோம். இருளின் ராஜ்யத்தில், பாவத்தின் ராஜ்யத்தில் இருந்து ஒளியின் நீதியின் ராஜ்யத்திற்கு நம்ம வந்து விட்டோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் வந்து விட்டோம். அது மாத்திரமா நடந்தது? ஏற்கனவே அவைகளை நாம் எல்லா பகுதியிலும் வென்று நீதிமானாக நம்மை மாற்றிவிட்டார். உயிரோடு எழுந்ததன் அடையாளம் என்னங்க? நான் ஏற்கனவே நேற்று வாசித்து காமித்த ரோமர் 4:24 25 என்ன? நாம் நீதிமானாகும்படி அவர் உயிரோடு எழுந்தார். அப்படின்னா என்ன? அவர் உயிரோடு எழுந்தபடினாலே நான் நீதிமான் என்பதற்கு அத்தாட்சி அவருடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது. அந்த அத்தாட்சி உயிர்த்தெழுதான் நான் நீதிமான் என்பதற்கு சாட்சி. அதுவே அத்தாட்சி என்று அவர் சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு? எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள், அப்படிதானே, கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் போல என் பாவம் அகன்ற தூரம் என்று தீர்க்கன் சொல்லுகிறான். என்ன கிழக்கு மேற்குக்கு ஏதாவது தூரம் இருக்கா? நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கு, அப்படிதானே? ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமே இல்லை. அப்படின்னா தூரமே இல்லாத இன்ஃபினிட், அப்படிதானே, எல்லையே இல்லாத தூரமாக என் பாவத்தை அகற்றினார். மீகா சொல்லும்போது என் முதுகுக்கு பின்னால போட்டுட்டான். அப்படின்னா என் பாவத்தை இனி நான் பார்க்கவே முடியாது. அவ்வளவு தூரம் அகற்றினார். ஏசாயா சொல்றாரு, மீகா என் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாருன்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? இந்த நீதிமானாக்கப்படுதலில் நடக்கிற காரியம், விசுவாசத்தில் நடக்கிற காரியம், பாவங்கள் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டது, அவைகள் முற்றிலுமாக ஆக்கப்பட்டது, அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்.
கிரேட் எக்ஸ்சேஞ்ச். நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தினபடினால பாவம் நம்மிலிருந்து நீக்கப்பட்டது. அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரணத்துக்குள் போனபடினால பாவத்தின் தண்டனை அவர் மேல் செலுத்தப்பட்டது. இப்பொழுது அவர் உயிரோடு எழுந்தபோது நீதியை நிறைவேற்றி நீதிமானாக எழுந்தபடினால அந்த நீதி என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதுதான் தேவன் நீதிமானாக்குகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. அநேக சமயத்தில் இதை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பாவம் செய்யாம வாழ்ந்தாதான் யூ கம் டு a place of blessedness, happiness and enviableness-னுவாங்க. நம்ம பார்த்து மத்தவங்க பொறாமப்படுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை. இது எப்போ வருகிறது என்றா, நான் பாவமே செய்யாம தேவனுக்கு எல்லா கிரியும் கரெக்டா செய்யுமா, அப்படி அல்ல. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிரியை இல்லாமல் தான் சொல்றாரு. கிரியை இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமானாவருடைய பாக்கியம் என்னவா, அவனுடைய பாவத்தை தேவன் எண்ணாதிருக்கிறார். அததான் நான் என்ன சொன்னேன், இது பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா சொன்னாருன்னு. நீங்க எடுங்க ஏசாயா 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அத பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, நான் நானே, உன் கிரியை இல்லப்பா, உன் கிரியை அல்ல, நீ ஒன்னும் செய்யல, நான் நானே உன்னுடைய பாவங்களை மீறுதல்களை என் நிமித்தமாகவே, கிறிஸ்துவின் நிமித்தமாகவே, கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியை நிமித்தமாக, பரிகாரத்தின் நிமித்தமாக, அந்த ஒரே பலியினாலே என்ன பண்றாராம், மீறுதல்களை குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்னங்க, முதுகுக்கு பின்னால போட்டா பார்க்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ பாவங்களை போட. அதே 44:22 என்ன சொல்றாரு பாருங்க, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும். இந்த புயல் சமயம் எவ்வளவு மேகம் சூழ்ந்திருந்து பாருங்க, ஒரே மேகமூட்டத்துடன் காணப்படுது. இன்னைக்கு பாருங்க, பிரைட் சன்ஷைன் இருந்தது மறைந்து போச்சு. அதான் சொல்றாரு, மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகம், டார்க் பிளாக் கிளவுட் இல்ல, அதான் சொல்றாரு, போலவும் அகற்றி விட்டேன். அப்ப பாருங்க, இது தேவன் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. கார் மேகம் போல அகற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். 38:17 இதெல்லாம் இயேசுவின் பரிகாரம் மரணத்தினால் வருகிற பாக்கியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். 17 என்ன சொன்னார் பாருங்க, மீகால சொன்னாரு, முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார், முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார் என்று சொல்லுகிறார். முதுகு பின்னாக எரிந்து விட்டார் மாத்திரமல்ல, நீங்க எரேமியா 50ஆம் அதிகாரம், இந்த கடைசி அதிகாரம் தான் புதிய உடன்படிக்கையின் பாக்கியங்களை சொல்லி கொண்டு வருவார். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம், அந்த காலத்திலே, எப்போ இயேசு சிலுவையில் பரிகாரம் செலுத்தி உயிர்பட்டு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தின காலத்திலே, இஸ்ரவேலின் அக்கிரமம், யாரு, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான், அவங்க சரீர இஸ்ரவேலர், தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். அப்படித்தானே, தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் அக்கிரமங்கள், பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். அந்த லெவலுக்கு நம்முடைய பாவங்களை நீக்கி விடுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த பாக்கியத்தை தான் 32ஆம் சங்கீதத்துல சொல்லுவத பவுலடிகளார் இங்க, இந்த பாக்கியம் எந்த மனுஷனுடைய கிரியையினால வரல, அவன் விசுவாசித்தபடினாலே நீதிமானானபடினால வந்தது என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்வதற்கு சங்கீதக்காரனை மேற்கோள் காட்டி 32ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறார். எவளுடைய பாவத்தை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ, எண்ணாதிருக்கிறாரோ, அவன் கணக்கில் பாவங்களை வரவு வைக்காதிருக்கிறாரோ. ஏன்
அவன் நீதிமான். நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமானின் ஆசீர்வாதங்களை வேதத்துல படிச்சு பாருங்க. விசேஷமாக நீதிமொழியில நிறைய வரும். அது நீதியான மொழிகள். அங்கு நீதிமானின் பாக்கியம் நிறைய வரும். சங்கீதக்காரனும் சொல்லுவான். 34ஆம் சங்கீதத்திலே பாருங்க, 37ஆம் சங்கீதத்திலே பாருங்க. சங்கீதக்காரன் நிறைய சொல்லுவாப்ல நீதிமானின் பாக்கியத்தை. அப்போ இந்த பாக்கியம் வருதுதான் அவன் எப்படியா இங்கிலீஷ்ல அந்த ஆம்பிளிஃபைட்ல போட்ட மாதிரி இஸ் பிளஸ் ஹாப்பி அண்ட் டு பி என்வைட். பொறாமப்படுற அளவுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. நான் தான் முதல் நாள்லயே சொன்னேன். ஆண்டவர் பழைய உடன்படிக்கையிலே அந்த வித்தியாசத்தை காண்பித்தாரானா நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல அவன் போன இடமெல்லாம் அவன் காப்பாற்றினார். அவன் போன இடமெல்லாம் புத்திமானா இருந்தான். அவன் போன இடமெல்லாம் வெற்றி எல்லாம். ஏன் அவன் ரொம்ப யோகியன். அவனுடைய ஒரே காரியம் விசுவாசம். கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது எப்படி போறான்? விசுவாசம். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அப்போ நான் யுத்தம் போகும்போது என் உடன்படிக்கை பார்ட்னர் தான் யுத்தம் பண்ண போறாரு, நான் இல்ல அப்படின்னு முழுவதுமாய் சார்ந்து போகிறான். ஒரு சின்ன கூழாங்கல்ல அவ்வளவு பெரிய ராட்சியதனை மேற்கொள்கிறான். காரணம் என்ன? அந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவரை விசுவாசம். ஏன்? அவன் வேதத்தை தியானிக்கிற புருஷன், ஆராதிக்கிற புருஷன், அப்படித்தானே? ஆகவே அவனுடைய விசுவாசம் எப்பொழுதுமே, அவன் சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கோலியாத் வந்தாலும் சரி, பெலிஸ்தன் வந்தாலும் சரி, சவுல் வந்தாலும் சரி, அவன் இருதயம் ஒரு நாளும் பயப்படல. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருதயம் தான் நமக்கு வேணும். சங்கீதம் 112ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இருதயம் இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருந்தானோ அப்படிதான் நாமும் இருப்போம். 112ஆம் சங்கீதத்துல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம், அவன் இருதயம் உறுதியா இருக்கும், சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அவன் துர்ச்செய்தி, இதோ சவுல் வர்றான், பெலிஸ்தர் வர்றாங்க அப்படின்றதுனால பயப்பட மாட்டான். கெட்ட செய்தி வருகிறனால அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்? அது என்ன அணுகாது. அவனுக்கு நல்லாவே தெரியும் அது என்னை அணுகாது. உலக மக்களுக்கு வரலாம். ஏன்? இது எய்த்தியருக்கு வர பண்ணின வியாதி என்று அவர் சொல்லுகிறார். நான் எய்த்தியன் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலன். எய்த்தியன்னா உலக மக்கள் அல்ல. அப்போ வியாதி உலக மக்களுக்கு தான், தரித்திரம் உலக மக்களுக்கு தான், சாபங்கள் உலக மக்களுக்கு தான். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே நீதிமான்களா இருக்கிறபடினால பாவ சாப ரோகம் தரித்திரம் குறைவு தோல்வி இல்லவே இல்லை. அது இருக்குதுன்னு காரணம் நம்முடைய மனம் மாற்றப்படவில்லை. சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால நான் யார் என்ற வெளிப்பாடு இல்ல. தேவன் எனக்கு என்ன செய்தார், அதன் மூலமாக நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி வாழ முடியும் என்ற வெளிப்பாடு இல்லாததினால் சங்காரமாகி சிறைப்பட்டு சீர்கட்டு போகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, அவனுடைய இருதயம், அதான் சொல்ல வந்தேன். இந்த இருதயத்துல விசுவாசத்தினால் வருகிற நீதினால நம்ம ஸ்திரப்பட்டு, அதுதான் இந்த சங்கீதத்துல சொல்றாரு. அவன் எவ்வளவு பாக்கியவானா இருப்பான்னு சொல்றாரு. முதல் வசனத்துல இருந்து அப்படிதான் ஆசிக்கிறாரு. அவனுடைய வம்சம், அவனுடைய சந்ததி, அவன் வீட்டுல ஆஸ்தி ஐஸ்வர்யம், அவன் நீதி என்றென்றைக்கு நீதி எப்படி இருக்க முடியும்? அது விசுவாசத்தினால் வருகிற நீதி. அததான் அவர் சொல்றாரு. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் நித்திய நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுலாம் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி விசுவாசித்து திடனாயிருக்கும். அதுதாங்க விசுவாசத்தினால் வருகிற நீதியுடைய பலாபலன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களின் சரிகட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அவன் நீதி, அது தேவனுடைய நீதினால என்றென்றைக்கும் இருக்கும். இன்னைக்கு இருந்து நாளைக்கு தப்பு பண்ணதும் போயிடாது. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய கொம்புனா என்ன? அவனுடைய கீர்த்தி.
அத துன்மார்க்கன் கண்டு அங்க பொறாமப்படுவாங்கன்னு தான் சொன்ன பாக்கியம். இங்க என்ன சொல்லுது? பல்ல கடிப்பானா பொறாமையில. அப்படியே மனம் உடைஞ்சு போவானா. ஐயோ! இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கானே. இவ்வளவு தூரத்துக்கு தேவன் அவனை உயர்த்தி வைத்துட்டாரு. நம் பக்கத்துல கூட நம்ம போக முடியாத அளவுக்கு அவனை ஆசீர்வதித்து விட்டாரு. ஈசா கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, தேவன் உங்களோடு கூட இருக்கிறாராமே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, உங்களோட உடம்பு ஏன் முதல்ல துரத்துனானுங்க. ஆபிரகாம்கிட்டயும் சொன்னானுங்க, யாக்கோபுட்டையும் சொன்னாங்க. எல்லாம் யோசேப்புகிட்டையும் பார்க்கணும் அத. அந்த ஆசீர்வாதம் தாங்க நம்மகிட்ட இருக்குது. காரணம் என்னங்க? இவங்க எல்லாமே விசுவாசத்தினால். யாக்கோபு ஒண்ணும் பெரிய பெர்ஃபெக்ட் இல்ல. எத்தன் ஈசாக்கும் ஆபிரகாம் மாதிரி பொய் சொன்னவன் தான். ஆனா தேவ பார்வையிலே அவர்கள் விசுவாசித்தபடியினாலே நீதிமான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவனை பார்த்து என்ன பண்ணுவானா சத்துரு? மனமணிவாகி பல்ல கடிச்சு அப்படியே கரைந்து போவான். அந்த எரிச்சல்ல அந்த பொறாமையிலேயே அவன் அழிந்து போவான். அததான் சொல்றாரு, அவன் துன்மார்க்கன் தான் ஆசைப்பட்டத நீதிமான் பெறுவதை பார்த்து வருது போவான். அதனாலதான் வேதவசனம் சொல்றது, துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் ஒரு தொல்லைய வச்சிருக்காராம். என்னையா? அவன் ஓடி ஓடி தூங்காம சாப்பிடாம உழைச்சி பணத்தை சேர்த்து குவித்து வைத்து யார் வசமா வச்சுட்டு போறானா? நீதிமான் வசமாக வைத்துட்டு போறான். அவன் சம்பாதிப்பான் ஓடி ஓடி, அது கடைசியில் யார்கிட்ட போக போகுது? நீதிமானுக்கு தான். இது ஏன் பிரதர் இன்னைக்கு நடக்கல நீங்க கேட்கலாம். வேத வசனம் சொல்லுது. நானும் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். அதை நான் வாசித்திருக்கேன், எனக்கு தெரியும்னு சொன்னீங்க. ஆனா ஏன் நடக்கலன்னு கேட்கலாம் நீங்க. ஏன் நடக்கல? நீதிமான் விசுவாசிக்கலையே. நீதிமானுக்கு தான் நான் வச்சுட்டு போறோம். தேவ பார்வையில் நல்லவன் நீதிமானுக்கு அதை வைத்து போகும் தொல்லையை வைத்து இருக்கிறார். என்னைக்கு நீங்க உங்க வாயின் அறிக்கையில துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கான்னீங்கன்னா, அவன் துன்மார்க்கன் நல்லா தான் இருப்பான். ஏன் உங்க வாயின் வார்த்தை, உங்க விசுவாசம். நீங்க இத சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் எனக்கு சம்பாதிக்கிறான். அதானி அம்பானி ஓடி ஓடி உழைக்கிறானுங்க. அவன் யாருக்கு? நீதிமானாகிய எங்களுக்காக. நீங்க சொல்ல ஆரம்பிங்க. பாவம் செய்யறவன்லாம் நல்லா இருக்கான்னு சொல்ற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான். நான் நீதிமான் தான் நல்லா இருப்பேன். அவன் எனக்கு தொல்லை ஆண்டவர் வச்சிருக்காரு சம்பாதித்து எனக்கு கொடுக்கறதுக்கு. நானு நடாத தோட்டம், கட்டாத வீடு, சகல வஸ்துகள் இஸ்ரவேல் ஜனங்க சுதந்தரித்தாங்கல்லங்க பழைய உடன்படிக்கையில. பஸ்கா ஆட்டின் ரத்தமே அவ்வளவு செஞ்சுச்சுன்னா, தேவகுமாரின் ரத்தம் எவ்வளவு செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அததான் நான் இங்க சொல்ல வருகிறேன். அவன் வந்து அந்த பொறாமைப்படுகிற இடத்திற்கு வருவதற்கு காரணம் என்னங்க? நித்திய நீதி. இந்த நித்திய நீதி பரிசேய சதுசேய நீதியை விட, வேதபாலருடைய நீதியை விட அதிகமான பிதாவின் பூரண சற்குணம். அந்த பூரண நீதிதான் பூரண சற்குணம். அந்த நீதியை தான் உங்களுக்கு எனக்கு தந்தனால அத பாக்கியம் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. அந்த பாக்கியத்தை தான் ஆபிரகாம் பெற்றான், தாவீது பெற்றான் சொல்றாரு. அத சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனத்துல 9ல இந்த பாக்கியத்தை ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சங்கீதக்காரன் வந்து ஒரு யூதனா இருந்தபடினால, அவங்க யூதர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டபடினால அதுலதான் விசேஷம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, இந்த பாக்கியம் எந்த பாக்கியம்? பாவங்களை எண்ணாமல் அவன் கணக்கில் நீதி வரவு வைக்கப்பட்டபடியால் அவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, அப்படிதானே? பிளஸ் ஹாப்பி அண்ட் டு பி என்வைடு அந்த இடத்துல இருக்கான் பாருங்க. அது காரணம் என்ன? விசுவாசத்தினால் வருகிற நீதி. கிரியையினால் வருகிற நீதினால அந்த பாக்கியமான இடத்திற்கு போகவே முடியாது. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இது விருத்த சேதனம் பண்ணனால, ஏன்னா அவன் காலத்துல நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனா அவன் பின்னால 17ஆம் அதிகாரத்துல விருத்த சேதனம் பண்ணினான்னு சொல்றாங்க. அததான் அவர் இங்க சொல்றாரு. இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் 17ஆம் அதிகாரத்துல விருத்த சேதனம் பண்ணான 85ல இருந்து 99 வயசு, 14 வருஷம் கழிச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லல,
அவனை நீதியின் அவன் கணக்குல வர வைக்கப்பட்டது. அவன் பாக்கியவானானது 85 வயசுல 14 வருஷத்துக்கு முன்பாக அவன் விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்பாக. அப்ப அவன் அந்த விருத்த சேதன கிரியையினாலே தேவனுடைய பார்வையில நீதிமானாகலாம். அதுதான் சொல்றாரு. 10ஆம் வசனம் பாருங்க. எப்பொழுது அவனுக்கு நீதியாக அவன் கணக்கில வரவு வைக்கப்பட்டது, என்னப்பட்டதுன்னா அவன் கணக்கிலே தேவ நீதி வரவு வைக்கப்பட்டது. அவன் விருத்த சேதனம் உள்ள இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, சொல்லிட்டு என்ன பதில் சொல்றாரு? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதுதான் 15ஆம் அதிகாரம் 14 வருஷத்துக்கு முன்னால விருத்த சேதனம் முன்னால தேவன் அவன் கணக்குல இந்த தேவ நீதியை வரவு வைத்து விட்டார் என்று சொல்லுகிறார். மேலும் அததான் அவர் என்ன சொல்றாரு, இந்த விருத்த சேதனத்தை குறித்து சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தினாலே அடைந்த அவன் கணக்கிலே வரவு வைக்கப்பட்ட தேவ நீதிக்கு அடையாளமாக, முத்திரையாக, சாட்சியாக விருத்த சேதனத்தின் அடையாளத்தை பெற்றான். ஏன் நம்ம எல்லாருக்கும் அதுதான் சொல்றான். விருத்த சேதனம் இருக்கோ இல்லையோ, விசுவாசிக்கிற யாவருக்கும், விசுவாசிக்கிற யாவருக்கும், கிரியையே சொல்லல, திரும்பவும் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி அவர்கள் கணக்கிலே வரவு வைக்கப்படும் பொருட்டு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு அவன் விருத்த சேதனம் பெற்ற இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, விருத்த சேதன புறஜாதிகளுக்கும் அவன் தகப்பனானா. ஏன்? அவங்க விசுவாசத்தினாலே அவனுடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான் என்று சொல்லிட்டு தான் 13ஆம் வசனத்துக்கு வராரு பாருங்க. ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அன்றியும் அது மாத்திரமல்ல, அவன் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல், அப்படின்னு என்ன, நியாய பிரமாணம் கை கொள்வது, ஏன்னா அவங்க காலத்தில் நியாய பிரமாணமே கிடையாது. நியாய பிரமாணம் கை கொள்வதனால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மேற்கோள் காட்டி பழைய ஏற்பாட்டிலையும் இது ஒன்னும் கற்பனை அல்ல, இது தேவன் புதுசா மாறி இல்ல, நேத்து இருந்தவர் இன்னைக்கு மாறிட்டாருன்னு இல்ல, அவர் எப்பொழுதுமே விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்குகிறார் என்று அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நாம வாக்குத்தத்தத்தை பெற்றது எப்படியா? உலகத்தை சுதந்தரிப்பான், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் அவன் பெற்றதுன்னா, இந்த தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன போடும், நீ பாக்குற பூமி முழுவதையும் உனக்கு கொடுத்துட்டேன்ட்டாரு. அப்படிதானே? நீங்க 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, லோத்தை விட்டு அவன் பிரிந்து வந்த பிறகு லோத்து பெஸ்ட் செலக்ட் பண்ணுவான். அந்த அதிகாரம் முடிவு கண்ட பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்வாரு, நீ ஏறெடுத்து பாரு, நீ எம்மட்டு பார்க்கிறாயோ எம்மட்டுன்னு அம்மட்டும் உன்னிடன்ட்டாரு. லிமிட்டா இல்லடான்ட்டாரு. உன் விசுவாசம் தாண்டா உனக்கு லிமிட்டு. நீ என்ன பாக்குற அதுதான் உன் லிமிட்டு. நீ நீதியில எப்படி உன்னை பாக்குற, இயேசுவாக பாத்தீங்கன்னா அப்படிதான் நீ வாழ்வ. நீ உன்னை பாவியாக பார்க்க எம்மட்டு நீ பாக்குற விசுவாசத்துல அப்படிதான் நீ வாழ்வேன்ட்டாரு அங்க. அதுதான் இங்க சொல்ற, அங்கதான் சொல்றாரு, உலகத்தை அவனுக்கு கொடுத்தாரு சுதந்திரமா. எப்போமா? விசுவாசத்தினால் வந்த நீதினால கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவன் உலகத்தை சுதந்திரப்பான் என்ற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கிரியையினால வரல, அது விசுவாசத்தினாலதான் வந்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால வந்தது என்று திரும்பவும் சொல்றார். எதற்கு? நமக்கு புரிந்து கொள்ளும்படி மேற்கோள் காட்டி ஆபிரகாமுக்கு விசேஷமா சொல்றோமே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பா வந்தது? அவன் விசுவாசித்தபடியினால் வந்த தேவ நீதியினால் வந்தது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு 14 சொல்றாரு பாருங்க. ஒருவேளை அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய கீழ்ப்படுதலினால அவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்திருந்தா
விசுவாசம் வீண் தானே, வாக்கு தத்துவமும் வீண் தானேன்றாரு. வாக்கு தத்துவமும் வீண் இல்ல, விசுவாசம் வீண் இல்ல. ஏன் ஏன் கிரியையினால வரவே இல்ல. வாக்கு தத்தத்தினாலதான் அவன் பெற்றுக்கொண்டான். வாக்கு தத்தத்தின் புத்திரன் தான் ஈசாக்கு. 99 வயசுல அவனுடைய கிரியையினால அவன் புள்ள பெற முடியாது. அவன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய சத்தம் செத்து போனது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அவங்களை உயிர்ப்பித்து பிள்ளையை பெறும் பாக்கியத்தை கொடுத்தது. அததான் அவர் என்ன சொல்றாரு, அவன் சுதந்தரித்தது கிரியையினால் அல்ல, விசுவாசித்தானே. தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான், நம்புறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தோம். அததான் அவர் என்ன சொல்றாரு, அவன் கிரியையினால பெற்றிருந்தா அவன் விசுவாசமும் வேணும். ஆண்டவர் வாக்கும் கொடுக்க வேணாம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அதான் சொல்றாரு. நீங்க உங்க கிரியையினால எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து உலக மக்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற இடத்துக்கு வர முடியுமானா, ஆண்டவர் என்னத்துக்கு வாக்கு கொடுக்கணும்? நீங்க ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு அர்த்த வசனம் பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க கிரியைக்கு போயிட்டீங்கன்னா ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கன்றாரு, விசுவாசத்துல வந்துட்டா தேவனோட சமாதானம் தான். கிரியையை சார்ந்து கொண்டீங்கன்னா கோபாக்கினையை உண்டாக்கும். ஐயா, கிருப தேவனோட சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணும். நியாயப்பிரமாண கிரியை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாது. தேவ கோபாக்கினையை உண்டாக்குறது. அத சொல்லிட்டுதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவமும் இல்ல, ஆனால் அங்க மீறுதலும் இல்ல, குற்ற உணர்வும் இல்லை என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சுதந்திரமானது அப்படின்னா என்னங்க? எல்லாவற்றையும் தேவன் கிருபையாக இலவசமாக நமக்கு தருகிறார். கிருபை என்பது தேவன் கொடுப்பது. எதன் ஆதாரத்தில்? நீதியுள்ள தேவன் தன்னுடைய குமாரனின் கிருபாதார பலியின் ஆதாரத்தில் கிருபாதார பலியாக செலுத்தப்பட்டபடியால் அந்த அடிப்படையில் நமக்கு எல்லாமே இலவசமாக தருகிறார். நாம் அதை விசுவாசத்தினால் பெறுகிறோம். அவர் கிருபையினால எதை கொடுத்தாலும் அதை விசுவாசத்தினால பெற முடியும். ஒருவேளை அது என் கிரியை சார்ந்ததா இருந்தா நான் பெர்ஃபெக்டா இல்ல. ஒருவனும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது, ஒருவனும் பெறவும் முடியாது. வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்தால் நம்ம படிச்சோமே எபிரேயர் 11ல. காரணம் என்ன? கிருப. பழைய ஏற்பாடுலயே கிருபதான். சங்கீதக்காரன் சங்கீதத்துல பாருங்க, கிருபையை குறித்து எவ்வளவு சொல்றான். ஜீவனை பார்க்கிலும் மேலானது கிருபை, அருமையானது. கிருபையினாலே மனுபுத்திரருடைய செட்டைகளின் கீழ் வந்து அடைகிறார் அப்படின்னு கிருபையை நிறைய சொல்ல. கிருபை என்றும் உள்ளது. கிருபை அவன் புகழ்ந்து கொண்டே போய அந்த வெளிப்பாடு அவன் பெற்றிருந்தான். அதனாலதான் 32ஆம் சங்கீதம் அவனால சொல்ல முடிந்தது, கிருபையை அறிந்தபடினால. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சுதந்திரிப்பது, நாம் வெற்றி பெறுவது, நாம் நீதியாய் வாழ்வது, இல்லது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வது, பரலோகத்தை வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினால் வருகிறது. என்ன விசுவாசம்? தேவன் நீதி. நான் தேவன் நீதிமான் விசுவாசித்தா எல்லா வாக்கு தத்தங்களையும் நான் சுதந்திரிக்க முடியும். இததான் அங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 2:20. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்கு மகிமை உண்டாகும்படி உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. ஒண்ணு கூட இல்லைன்னே இல்லைங்க. அது எப்படிங்க? அது எல்லா வாக்கு தத்தத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியுமா? முடியும். ஏன்? அது ஏன் கிரியை சார்ந்தது அல்ல, அது கிருபை. கிருபை என்றால் இயேசு செய்த கிரியையை சார்ந்தது. அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவர் தரித்திரர் ஆனபடியினாலே, அவர் பாவம் ஆனபடியினாலே, அவர் சாபம் ஆனபடியினாலே
நாம் ஐஸ்வர்யவான், நீதிமான், ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ அந்த செய்கையினாலதான், அதான் கிருபை. இயேசு செய்த செய்கை என்னுடைய செய்கையா இருக்குமானால் நான் நீதிமானா ஒரு நாளும் காணப்பட முடியாது. என் இருதயமே என்னை குற்றப்படுத்தும். அப்படித்தான் சொல்றாரு. 1 யோவான் 3:20, 21 அப்படித்தான் சொல்றாரு. தேவனிடத்திலிருந்து எதையும் பெறலான்னு கூட நான் நினைக்க முடியாது. ஏன்? என் இருதயம் ஊசலாடும். நீ தப்பு தண்டா பண்ண, உனக்கு எப்படிடா கொடுப்பாரு? அது உனக்கு தடையா? இதுதான் பிசாசு சொல்ற பொய்யும். ஆனா இது ஏன் கிரியை அல்ல. பிசாசு சொல்லும் போது அவன்கிட்ட சொல்ல வேண்டிய பதில் இதுதான். நான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்து பாக்குறவன் பொறாமப்படுற அளவுக்கு நான் வாழ்க்கை வாழ போறேன்னா ஒரே காரணம், என் கணக்குல தேவனுடைய நீதி வர வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியினால எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் சுதந்திரிப்பது விசுவாசத்தினால நிச்சயம். அததான் இங்க சொல்றாரு 16. ரொம்ப முக்கியமான வசனம். நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில இந்த ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொண்டோமானா எல்லாமே, நான் சுகத்தை பெறுவது நிச்சயம்தான், வியாதி இல்லாம வாழ்வது நிச்சயம்தான், தரித்திரம் இல்லாம வாழ்வது நிச்சயம்தான், பாவ சாப ரோகம் இல்லாம வாழ்வது நிச்சயம். நிச்சயம் உண்டாகணும்னா அதற்கு தேவையெல்லாம் எதுதான்? கிரியையே இல்லாமல் தேவனை நான் சுவிசேஷத்தை விசுவாசித்தபடினால் என் கணக்குல எனக்கு வரவு வைக்கப்பட்டது தேவ நீதி, மனுஷ நீதி அல்ல, தேவ நீதி. பர்ஃபெக்ட் 100% பரிபூரண நீதி. நான் முதல் நாளே சொன்னேன். எபேசியர் 4:20 என்ன சொல்றாரு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவரை தான் நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண நீதியில உண்மையான தேவ நீதி. இது போலி இல்ல, உண்மையான தேவ நீதி. அததான் இங்க சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி ஆபிரகாமுடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லாருக்கும் அவன் எப்படி நீதிமானானா, அவன் பிள்ளைகளும் அப்படித்தான் நீதிமானான. எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று நிச்சயமாய் இருக்கும்படி அது கிருபையாய் இருக்கிறபடினால் விசுவாசத்தினால் வருகிறது என்று சொல்லி முடிக்கிறார். இதை புரிந்து கொண்டோமானா அத்தனை வாக்குத்தத்தங்களையும் பெற்று யோசுவாவை போல தேவன் சொன்ன நல்ல வார்த்தையில ஒண்ணு கூட தவறல. இதுதான் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் பொழுது யோசுவா சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல போறோம். அதற்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியையும் தேடுங்கள். அதை தேடிட்டீங்க, அந்த தேவ நீதியை உங்க ஆவியில கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை விசுவாசித்துட்டீங்க. இப்ப என்ன மனசாட்சி? குற்றமே இல்லை என்ற ஒரு மனசாட்சி இடத்துக்கு வந்துட்டோம். பாவமே இல்லை என்ற மனசாட்சி இடத்துக்கு வந்துட்டோம். நித்திய நீதிமான். அப்போ கிறிஸ்து இருந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப எப்படிதான் வாழ்வோம்? கிறிஸ்துவாகத்தான் வாழ்வோம், வேறு விதமா வாழ முடியாது. என்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் நீதியாய் நான் இருக்கிறேன் என்று வந்துருச்சுன்னா அதுக்குதான் தொடர்ந்து இதை கேட்க சொல்றேன். அதை கேட்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரும் பொழுதுதான் அதன்படி நீதியாக நம்ம வாழ முடியும். விசுவாசம் கேட்பதினால் வரும். ரோமர் 10:17. எதை கேட்பதினால் வரும்? சுவிசேஷத்தை கேட்பதினால் வரும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் அப்படித்தான் சொல்றாரு. ரோமர் 10:15-14 அப்படித்தான். சமாதான சுவிசேஷத்தை கூறுகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதுன்னு ஏசாயா 52 கோட் பண்ணி அங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தங்க? சுவிசேஷம் சொல்லுவது விசுவாசத்தினால் நீதிமான். இதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த நீதி நம்முடைய கணக்கிலே வர வைக்கப்படுகிறது. அந்த கான்டெக்ட்ல தான் 10ஆம் அதிகாரம் அங்க எழுதப்பட்டுள்ளது.
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். 10:10 அப்படித்தானே சொல்றார். அந்த நீதியை குறித்து தான் எழுதி கொண்டு வருகிறார். இந்த ரோமன் நிருபம் முழுவதுமே அதை குறித்து தான் எழுதுறார். அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இங்கேயும் அதை தான் சொல்றாரு. இந்த நீதியை நீ சுதந்திரித்தினா எல்லா வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிப்ப. எல்லாமே உனக்கு விசுவாச வாழ்க்கை சுலபமா போயிடும். இதை நீ ஏற்றுக்கொள்ளலனா உன்னை கூட நீ விசுவாசிக்க மாட்ட, உன்னையும் பெற மாட்ட. அந்த கான்டெக்ட்ல தான் இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அது நிச்சயமா இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு போறாரு 17ஆம் வசனத்துல. என்ன வாக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். அந்த வாக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் என்ன விசுவாசித்தான்? தன்னுடைய தேவன் யார் என்பதை நன்கு அறிந்தான். பவுலடிகளார் சொல்றார்ல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் அந்நாள் வரை என்னை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறனால. அதே மாதிரிதான் என்ன சொல்றான், நான் விசுவாசிக்கிறவரு என்ன சொல்றாரு பாருங்க. 17ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். என் சரீரம் செத்துதான் போயிடுச்சு. சாராளுடைய சரீரம் செத்துதான் போயிடுச்சு. எதுக்கு? பிள்ளை பெறுகிற பாக்கியம் இனி இல்ல. 2 பேர் 99, 90, 89 வயசு ஆயிடுச்சு. இனி பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்ல. செத்து போயிடுச்சு. ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை தெரியும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். எனக்கும் ஒண்ணு தெரியும். என்ன? என் கிரியை நான் பார்க்கும் பொழுது அங்க நீதியே இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்குது. நான் விசுவாசிக்கிறவர் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால எனது மரணத்துக்கு ஏதுவான, பாவத்துக்கு ஏதுவான என் சரீரத்தை பையன் நான் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாவ சரீரத்துல தான் வாழ்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா 9, 10 வசனங்கள் அதை சொல்லிட்டு 11 தான் அதை சொல்லுகிறாரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான, பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் என்றார். அப்படின்னா என்னங்க? அது நீதிமானாக வாழ வைக்கும். இது விசுவாசம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மேலதான் இங்க ஆபிரகாம் விசுவாசம் வைக்கிறான். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் 99 வயசுலயும் சாராளுக்கு 89 வயசுலும் கற்பம் செத்து போனதை உயிர்ப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய வாலிப வயது திரும்ப ஏன் ஐயா 89 வயதுல ஒரு ராஜா பார்த்து சாரால் மேல ஆசைப்படுறோம். பைபிள்ல போட்டிருக்குங்க, யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் கிளவின்றோம். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறாரு. அவ்வளவு தூரத்துக்கு உயிர்ப்பிக்கிறாரு. அவன் மேல அவன் லஸ்ட் அப்படிதானே. அவன் 89 வயசு கிளவி ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறாருன்னா அதுல எல்லையே இல்லைங்க. அதுதாங்க உயிர்ப்பிக்கிற வல்லமை. அந்த வல்லமை தான் ரோமர் 8:11 உங்களிலும் என்னிலும் கிரியை செய்யறதுன்றாரு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அநேகர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது பிரதர். வேதத்தை படிச்சு பாருங்க. இந்த சரீரம் பலவீன சரீரம். இந்த மாம்ச சரீரம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்ச சரீரம் பாவ சரீரம். இந்த மாம்ச சரீரம் மரண சரீரம். நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்பட போகிறது அவருடைய வருகையில. அந்த சரீரம் வியாதிப்படாம இருக்கும். நம்ம விழுந்து போன உலகத்துல இந்த மாம்ச சரீரத்துல வியாதி, மரணம், பாவத்திற்கு ஏதுவான சரீரத்துல வாழ்றபடினால அது இருக்கத்தான் செய்யணுவாங்க. நான் அதை தான் சொல்லுவேன். அது விசுவாசிக்கிறவனுக்கு அப்படிதான் இருக்கும். நான் 8:11 விசுவாசிக்கிறேன்னு. நான் 8:11 வேணா உங்களுக்கு வாஸ்து காமிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான வசனம். நான் சொல்றேன். 8:11 என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பினருடைய ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவி உங்களில் வாசமா. எந்த ஆவிங்க நம்மகிட்ட இருக்குது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆவிதான் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த ஆவியினாலே
சாவுக்கு ஏதுவான, சாவுனா வியாதியும் அதுதான், தர்த்திரமும் அதுதான். சாவு என்றால் எல்லா பிசாசின் குறைவு, தோல்வி, தரித்திரம், சாபம், பாவம், வியாதி எல்லாமே. இதற்கு ஏதுவான சரீரத்தில் என்ன சொல்றாரு? மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான, இப்ப நான் வியாதியை பத்தி தான் சொன்னேன், அதனால என்ன வார்த்தை போடுறேன்? வியாதிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பார். அவங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். நம்முடைய சரீரம் அப்பொழுதுதான் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. அந்த சரீரத்திற்கு வியாதியே இல்ல, அங்க முயற்சியே இல்ல, பாவமே இல்ல, அங்க எந்த குறைவுமே இல்ல. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் சரீரத்திலும் இருக்க போகிறோம். அது சரீர மீட்பு. இப்போ ஆவிக்குரிய மீட்புல என் ஆவியில உயிர்த்தெழுந்த ஆவி இருக்கிறபடினால அது என் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறார். என்ன சரீரத்தை? பாவம் செய்கிற சரீரத்தை பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை தரும். வியாதிப்படுகிற சரீரத்தை வியாதியை மேற்கொள்ளும். அதுதான் சொல்றாரு. அதனாலதான் அதை ஆணித்தரமா அதை நான் விசுவாசிக்கிறேன்ற. இந்த விழுந்து போன உலகத்துல, நான் விழுந்து போன உலகத்துல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். அதனால உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கலாம், பொல்லாங்க அவங்கள தொடலாம், பொல்லாங்கன்னு என்னை தொடவே முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். விழுந்து போன உலகத்தில் தான் வாழுகிறேன். ஆனா ஹெவன் சிட்டிசன், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், அவரோடு உன்னதங்களில் வீற்றிருப்பவன். அவன் என் காலு கீழே, அந்த வியாதி என் காலு கீழே தொடவே முடியாது. ஏன்? நான் நித்திய நீதிமான், நித்திய நீதிமான், நித்திய நீதிமான். திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், என்ன? நீங்களும் நானும் நித்திய நீதிமான். நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்தத்தின் பர்வதம். இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணத்தினாலே, ஒரே பலியினாலே நம்ம என்ன மாத்திட்டாராம்? நீதியின் வாசஸ்தலம். நீங்க நீதி பார்க்கணுமா? என்ன பாருங்கன்னு சொல்லலாம். என்னையா அநியாயமா இருக்கு, இவன் எவ்வளவு கோபப்படம் தெரியாது, இவன் பார்த்து சொல்றான் நீதிக்கு என்ன பாருங்கன்றான். அது ஏன் நீதி இல்லைங்க? ஏன் கிரினால் வந்து நீதி நீங்க பாக்குறீங்க? நான் சொல்றது என் ஆவியில இயேசு கிறிஸ்துவின் நீதியே என் நீதியா இருக்கிறது. அப்ப நீதியை பார்க்கணும்னா என் ஆவி மனிதனை பார்க்கணும். என் ஆவி மனிதன் கிறிஸ்துவின் நீதியா இருக்கிறான். இதை நான் விசுவாசித்துட்டேன்னா நீதியின் வாசஸ்தலமாக தான் வாழுவேன், பரிசுத்தத்தின் பர்வதமாக தான் வாழுவேன். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, உன் செய்கையை மாற்றுவதில்ல, உன் நடைமுறை பாவனை, நடைமுறை வாழ்க்கையை மாற்றுவதில்ல நீ முழு முயற்சியை ஈடுபடாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ யார் என்பதை விசுவாசி என்றாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ நீதிமான். என்ன நீதி? தேவ நீதி, மெய்யான நீதி, பரிபூரண நீதி, நித்திய நீதி, தேவனுடைய சொந்த நீதி. எந்த மனுஷனும் சம்பாதிக்க முடியாத, தேவனுக்கு மாத்திரம் சொந்தமான அந்த நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நீதி கிறிஸ்து சுவிசேஷத்துல வாழ்ந்தாரு, அதே நீதிங்க. அங்க பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நீதி நம்முடைய நீதி நம்ம பார்க்கணும், அதை விசுவாசிக்கணும். அப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வோம். அததான் இங்க சொல்லுகிறார் அவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறபடியால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பான்றாரு. இங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? என் சரீரம் பிராக்டிகலா செத்து போச்சு, சாராளுடைய சரீரம் பிராக்டிகலா செத்து போச்சு, ஆனா நான் விசுவாசிக்கிறவர் உயிர்ப்பிக்கிறவர் என்பதை அறிவேன். ஈசாக்க பலியிடும் போது இந்த விசுவாசத்துல தான் அவன் பலியிட்டான். பாவனையாக அவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான் தான் வேதவசனம் சொல்லுகிறது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் விசுவாசி யார் என்பதை அறிவேன் சொல்ற அடுத்த வார்த்தை என்ன சொல்ற பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. அவனுக்கு தேவனை குறித்து ரெண்டு ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. என்ன? முடிஞ்சே போச்சு அப்படின்னாலும் அவர் உயிரை எழுப்பிடுவாரு. லாசருவை எழுப்பினவர் அப்படிதானே? அந்த முடிஞ்சே போச்சு, 4 நாள் ஆச்சு, நாரி போச்சு,
ஆனா அவருக்கு அது லேசான காரியம். அவருக்கு அது ஆனா உயிர்ப்பிக்கிறவர் அவருடைய சுபாவம். என் தேவனை நான் அறிவேன். அவருடைய சுபாவம் என்னங்க? மரித்ததையே உயிரோடு இழுப்பவர். அப்படின்னா என்ன? சான்ஸே இல்ல. அப்சல்யூட்லி இம்பாசிபிள். He will make it possible. அதுதாங்க எங்க தேவனுடைய நேச்சர். அதுதான் என்னுடைய நான் விசுவாசிக்கிறவருடைய நேச்சர் என்று அவரை அவன் விசுவாசித்தான். என்ன? அவருக்கு முடியாததுன்னு ஒண்ணுமே இல்ல. அவர் மரித்தோரை எழுப்புகிறவர். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாகிய தேவன். அவருடைய சுபாவமே எப்படின்னா, கிதியோன்ட்ட வராரு, சரியான பயந்தாங்கோலி. பயந்து பயந்து போரடிக்கிறான். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, பயந்தாங்கோலிய பார்த்து பராக்கிரமசாலின்றாரு. ஐயா அப்படியே மாறினானா? 300 பேரை போய் லட்சக்கணக்கான மக்களை காலி பண்ணிட்டு வரான். 300 பேர். எப்படிங்க? இந்த பயந்தாங்கோலினால இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்து தம்முடைய அழைப்பினாலே அவனை அவ்வாறாக மாற்றுகிறவர். பேதுருவ பாருங்க, காற்றடிச்சா அந்த பக்கம் சாய்கிற அந்த ஆற்றங்கரை ஓர இருக்கிற நாணலை போல உள்ளவன். அதுதான் அவனுடைய பெயர். ஆனா ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? நீ பேதுருவாய், யுவர் ஸ்டோன், அசைக்க முடியாத ஸ்டோனை உன்னை மாத்திட்டேன்றாரு. மாறினானா? முதல்ல ஆண்டவரே செத்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். எல்லாரும் உங்களை கைவிடலாம், நான் உயிரே போனாலும் உங்களோட கூட தான் இருப்பேன் நான் சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல அவரை அறியேன்னு சொல்லி சத்தியம் பண்ணும், சபிக்க ஆரம்பிச்சு. அதுதான் நாளலா இருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆவியானவர் வந்து இறங்கின பிறகு அப்போஸ்தலர் 2க்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு ஃபயரா நிக்கிறான். அதே பிரதான ஆசாரியர் அதே கூட்டத்துக்கு முன்னால் அவன் பேசுகிற தைரியத்தை பாருங்க. எவ்வளவு தைரியமாக பேசுகிறான். எப்படிங்க? இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் தம்முடைய சொல்லால் இல்லாதவைகளை இருக்க பண்ணுகிற தேவன். நமக்கு அதை தான் இங்க சொல்ல வராரு. நீ நீதியே இல்லாட்டி கூட, உன் சரீரத்துல பாவம் நிறைய இருந்தா கூட, நீ அவரை உயிர்ப்பிக்கிற ஆவி உன்னில இருக்கிறபடினால இந்த பாவம் மாம்ச சரீரத்துல நீ நீதிமானாக உன்னை உயிர்ப்பிப்பான்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, உன்ட நீதியே இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, என்ன பேர் உனக்கு கொடுத்திருக்காரு இப்போ மறுபடியும் பிறந்த பிறகு? நீதிமான். வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் மை நேம்? மிஸ்டர் ரைச்சியஸ். அப்படிதானே? மாஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ் ரைச்சியஸ், அப்படிதான் நமக்கு பேரை கொடுத்திருக்காரு. ஐயா, நமக்கு உலகத்துல பெற்றோர்கள் பிறந்த பிறகு ஒரு பேரை கொடுக்குறாங்க. நம்ம கடைசி வரைக்கும் எங்க போனாலும் அந்த பேரை சொல்றோம். எல்லா ரெக்கார்ட்லயும் அப்படிதான் இருக்கு. அதை குறித்து நம்ம வெட்கப்படுறது இல்ல. ஆனா இந்த பேரை குறித்து சொல்லதான் கொஞ்சம் வெட்கம். என்ன பேரு? ஆண்டவர் மறுபிறப்புல நமக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாரு. என்னங்க? நீதிமான், பரிசுத்தவான், பரிபூரண சம்பூரண ரூபவதி. ஐயா, அத சொல்ல நான் வெட்கப்படேன். ரோமர் 1:16 பவுல் சொல்லுகிறாரு, நான் வெட்கப்படேன்றாரு. நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். என்ன? நான் நீதிமான் என்று சொல்ல ஏன்? என் கிரியை வந்து தப்பா இருக்கலாம், நீதிமான் சொல்றதுக்கு தகுதியே இல்லாம இருக்கலாம். ஆனா இல்லாதவைகளை போல் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். கிதியோன் பயந்தாங்கோலிய பராக்கிரமசாலினா அவன் பராக்கிரமசாலியா மாறி ரட்சகனா மாறினான் இஸ்ரவேலருக்கு. அப்போ நான் பாவியாக இருந்தாலும், ஏதுமற்ற நாதியற்றவனாக இருந்தாலும், அவர் என்னை பரிபூர்ணம் உள்ளவனாக, பரிபூர்ண நீதி உள்ளவனாக என்னை அழைக்கிறபடினால நானும் அப்படிதான் அழைப்பேன். ஐ வில் இமிட்டேட் மை டாடி. அப்படித்தானே சொல்றாரு. எபேசியர் 5:2 அப்படித்தானே சொல்றாரு. இமிட்டேட் பண்ண சொல்லுகிறார். 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க தகப்பனை போல, தகப்பனின் பிள்ளை போல அவரை இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் எப்படி அழைக்கிறாரு? நீதிமான். அவர் எப்படி அழைக்கிறாரு?
நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்தத்தின் பர்வதம். அப்படிதாங்க நானும் என்ன அழைப்பேன். அவர் எனக்கு பேர் வச்சுட்டாரு. என்ன பேரு? நான் நீதியின் வாசஸ்தலம். நான் பரிசுத்தத்தின் பர்வதம். அதே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15, 16 வரும்போது என்ன சொல்றாரு? மிஸ்டர் நீதி. அப்ப நான் அப்படித்தான் அழைப்பேன். ஏன்? அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைத்து தம்முடைய அழைப்பினாலே சொல்லினாலே இல்லாதவைகளை இருக்க பண்ணுகிறவர். நான் அததான் இல்லாத நீதியை தேவன் ஆவியிலே கொடுத்தபடியினாலே அவர் என் ஆவியை பார்த்து நீதிமான் என்று அவர் பார்க்கிறபடினால அவர் பார்க்கிற விதமாக, அவர் சொல்லுகிற விதமாக, அவர் நிதானிக்கிற விதமாக, எண்ணுகிற விதமாக நானும் எண்ணுவேன், பேசுவேன், சொல்லுவேன். அதுதான் சொல்ல சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு முக்கியங்க நம்ம அறிக்கை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ஒரே பரிகார பலியினாலே நான் கிறிஸ்துவின் நீதியை உடையவன், நான் கிறிஸ்துவின் நீதியாய் இருக்கிறேன், நான் தேவனின் நீதியாய் இருக்கிறேன், அவர் பாவமானபடியினாலே நான் தேவன் நீதியாய் இருக்கிறேன் என்பதை நாம் அழைக்க வேண்டும். அவன் அப்படிதான் அங்க அழைச்சான். ஒண்ணு இல்ல, பேருக்கு ஒண்ணு இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு தாய். அங்க ஆதியாகமம் 17 தான் அந்த பேரை மாத்துறாரு. ஏன்? அவனுடைய வார்த்தையை மாற்றும்படி, வாயின் வார்த்தைய, உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய், சிக்குண்டாய்னு 6:2 சொல்றார் நீதிமொழிகள்ல. ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் மத்தேயுல 36, 37 சொல்லுங்க, வீணான வார்த்தை கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ அவனுடைய வாயின் வார்த்தையை மாற்றதான் அவன் பெயரை மாற்றுறாரு. ஐயா, நம்முடைய வாயின் வார்த்தை வந்து நம்ம பேரை மாத்திட்டாருங்க, பேரை மாத்திட்டாரு. அவர் என்ன பேர் வச்சிருக்காரு? நீதிமான், நித்திய நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இத பார்த்து சத்துரு பல்ல கடிச்சு கரைஞ்சு போவான் பிசாசு பைய. இது வேதம் சொல்லும் சத்தியங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமான் உங்களை அழைக்கிறீங்களோ, மற்றவர்கள் உங்கள் மனைவி, பிள்ளை, குடும்பம், புருஷர்களை பார்த்து அழைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க மாறுவாங்க. நீங்க சரியில்லை, சரியில்லை, சரியில்லைன்னு சொல்ற வரைக்கும் சரியில்லாம தான் இருப்பாங்க. ஏன்னா அது வேதம் சொல்லுகிறது, நீ சொன்னபடியே ஆகும். ஏன்? அது தேவ சாயல். வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டானது. மனிதனை தமது சாயலில், தமது என்ன சாயல்? அவர் பேசி உண்டாக்கின அந்த சாயலில உண்டாக்கினார். அதனாலதான் இங்க மார்க் 11:23 சொல்லாரு, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அங்க மத்தேயு 17:20 சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்க. 21 சொல்றாரு. எல்லா காரணம் என்னங்க? அந்த சாயல். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? அவர் சொல்றதையே சொல்ல போறோம். அதனாலதான் எபிரேய ஆக்கியார் என்ன சொல்றான்? அவர் சொன்னதை திரும்ப செய்வதில் நாம் உறுதியாய் இருக்க கடவோம். Let us hold fast to our confession. 4:16 எபிரேயர்ல சொல்றாரு, 3:1 சொல்றாரு, 10:23 சொல்றாரு. என்ன? அவர் என்ன சொல்றாரோ அதுதான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் சொல்றாரு. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரை கவனி. போக்கஸ் எல்லாம் அவர் என்ன சொல்றாரு? அவர் நம்மை நீதிமான் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம என்னதான் நம்ம ப்ரொஃபஷன் என்னங்க? நம்முடைய தொழில் என்னங்க? அவர் சொல்றதை திரும்பி சொல்றதுதான் நம்முடைய தொழில். நீதிமான் தன் விசுவாசத்தினால், அப்படின்னு என்னங்க? விசுவாச அறிக்கையினால் பிழைப்பான். நம்ம தொழிலே விசுவாச அறிக்கைத்தான். நம்ம பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாரோ அதை திரும்ப சொல்றதுதான் ஹோமலோகோ. அதுதான் அறிக்கை. அதுதான் நம்முடைய வேலை. அவர் என்ன சொல்றாரு? நீதிமான், நீதிமான். வாசஸ்தலம், நீதியின் வாசஸ்தலம். அவர் சொல்றாரு, நான் சொல்லல. நீதி நம்மையும் மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது தேவன் எப்படி அழைக்கிறாரோ அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் அழைக்கணும், அப்படிதான் பேசணும். அப்பதான் அது இருதயத்தை நிரப்பும்.
அங்க சொல்றாருல்ல 114 அவன் இருதயம் உறுதியாய் எப்ப வரும்? இருதயத்துல நான் நீதிமான் என்ற சத்தியம் நிலைத்திருந்தாதான் வாயில பேசி பேசி அவன் இருதயம் உறுதியா இருக்கும். துர்ச்செய்தி கேட்டா கூட பயப்பட மாட்டான். எவ்வளவு துர்ச்செய்தி என்ன அசைக்க முடியாது. நான் யார் என்று அறிவைய நான் இன்னார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவாக இருக்கிறேன். என தொடக்கூட முடியாது, என்னை நெருங்க கூட முடியாது, என்னை அணுக முடியாது. அததான் அவர் சொல்றாரு பாருங்க. ஏசாயால நீங்க வாங்க, ஏசாயா 54 அதிகாரத்துல சொல்றாரு. காரணம் என்ன? இந்த நீதியில நம்ம ஸ்திரப்பட்டு இருந்தா, நேரம் ஓடுது. நான் ஓகே, அதை நான் வாசிட்டு திருப்பி இங்க வரேன். வேணா நாளைக்கு நம்ம கண்டிப்பா பண்ணும்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஏசாயா 54 இது ரொம்ப முக்கியமா இருந்தபடினால அதை எடுத்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54 என்ன சொல்றாரு பாருங்க. இந்த நீதிமான் என்ற சத்தியத்தை அறியருடைய பலாபலன்கள்ல அது ஒண்ணு. அது இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 54 அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 14 வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியில ஸ்திரப்பட்டு இருக்கும்போது என்ன நடக்குமா? கொடுமைக்கு தூரமாவாய். நீங்க நீதிமான் என்ற விசுவாசத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க உங்க இருதயத்துல, அது நீங்காத நினைவாகி விட்டது என்றால், வெளிப்பாடாகி விட்டால், கொடுமை உங்க பக்கத்துல கூட வராது. பயமே உங்களுக்கு இருக்காது. தாவீதுக்கு பயம் இருந்துச்சா? சிங்கத்துக்கு முன்னால போறான், கரடிக்கு முன்னால போறான், அப்படிதானே? கோலியாத்துக்கு முன்னாடி போறான், அவ்வளவு பேரும் நடுங்குறான், சமஸ்த இஸ்ரவேலரும். ஏன்? அவன் நீதினால் ஸ்திரப்பட்டதான். ஏன்? அவன் கிரியினால் வந்த நீதியா? அது விசுவாசத்தினால் வந்த நீதி. அதில் அவன் ஸ்திரப்பட்டு இருந்தான். அதான் அவன் சொல்றான், பயமே இல்லாதிருந்தான். அவன் போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், அவனை வெற்றியாக மாற்றினான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. மிக சாமர்த்தியமாக நடந்து கொண்டான், புத்தியாக நடந்து கொண்டான். எவ்வளவு வார்த்தை அவனை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாமே ஒரே காரியம் தான். விசுவாசத்தினால் நீதிமான். 32ஆம் சங்கீதத்துல அது ரொம்ப தெளிவா சொல்றான். அதை விசுவாசித்தான், திகிலுக்கு தூரமாவான். திகிலோ பயமோ கொடுமையோ உன்னை அணுகுவதில்லை. வியாதி உன்னை அணுகுவதில்லை. அது உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. எப்போ? இந்த நீதியில ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது. ஏன்? நான் அவருக்குள், உன்னதமானவருக்குள் நான் இருக்கிறபடியால், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால், கிறிஸ்துவின் நீதியை உடையவனாய் இருக்கிறபடியால், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பக்கம் 1000 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. இந்த நீதியில நான் ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது, உன்னதமானவருக்குள் நான் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடியினால் அந்த தேவ நீதியாய் இருக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. யாரா உனக்கு விரோதமா இருந்தாலும் அவன் உன்கிட்ட வந்துருவான். ஈசா கிட்ட வந்தான்ல, தேவன் உம்மோடு கூட இருக்கிறாரான்னு உடன்படிக்கை பண்ண வந்தோன்னு. ஆபிரகாம்கிட்டயும் வந்தானுங்க, யாக்கோபு கிட்ட லாபான் வந்தான். எல்லாமே அதுதான் அங்க சொல்லப்படுகிற கூட்டம். அவர்கள் உனக்கு பட்சத்தில் வருவார்கள், உன்னோட ராசி ஆவரன்னு சொல்லி. இதோ 17 பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எப்பங்க வாய்க்காது? நீங்க நீதியில ஸ்திரப்பட்டிருந்தாதான் வாய்க்காது. தேவ நீதியில, உங்க கிரியினால் வந்த நீதி இல்ல, விசுவாசத்தினால் வந்த தேவ நீதியில ஸ்திரப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த பிசாசின் தந்திரமும் பொய்யும், எந்த உங்களுக்கு விரோதமான காரியமும் வாய்க்கவே அப்படின்னா நடக்கவே நடக்காது. அதை நீங்க முழுவதும். ஏன்? நீங்க நீதிமான், அதுல உங்க இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக குற்றத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்க குற்றப்படுத்துவீங்க. தேவனே என்னை நீதிமான் ஆக்குகிறவர், அவரே எனக்காய் மரித்தவர், அவரே எனக்காக எழுந்தவர். அப்படித்தானே சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32, 33, 34 வாஸ்து பாருங்க. அது அப்படி சொல்வதை நாம் பார்க்கலாம். எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஒருத்தரும் உன் மேல ஃபிங்கரை பாயிண்ட் அவுட் பண்ணாது. நிபச்சொல்லையும் விரல் நீட்டுதலையும் உன்னை விட்டு நீக்குவேன். எப்பங்க? நீதியில ஸ்திரப்பட்டு இருக்கும் போது விரல் நீட்ட முடியாது, அப்படிதானே? நிபச்சொல் சொல்ல முடியாது, நீ நீதியில ஸ்திரப்பட்டு இருக்கும் பொழுது. அதுதான் சொல்றாரு, எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது என்னவா? கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும்
என்னுடைய கிரியையினால் அவர்களுக்கு உண்டாகிற நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுதாங்க தேவன் நீதி. இதான் நீதியின் பலாபலன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறதுல எவ்வளவு கருத்தா இருக்க வேண்டும். அங்க ஆபிரகாம் அப்படித்தான் அழைத்தான். அததான் அந்த தொடர்ந்து வர வசனங்களில் அவன் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப 17 சொல்லிட்டு ஆபிரகாம் அந்த ரோமர் 4:18 வசனத்துல என்ன சொல்றாரு இத பாருங்க. என்ன சொல்றாரு அங்க 18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி வாக்குத்தத்தம் அது கிருபையாய் இருந்தபடியினாலே அத ஐம்புலன் உணர்வினால் தரிசிப்பதினால் சான்ஸே இல்லைன்னும் போது கூட அவன் விசுவாசித்தான். ஏன்? வாக்கு பண்ணினவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதுக்கு ஏதுவே இல்லை. என்னையும் உங்களையும் நீதிமான் சொல்றதுக்கு ஏதுவே இல்லை. ஏன்? நம்முடைய கிரியை அப்படி இருக்கிறது. ஆனா ஆபிரகாம போல என்ன பண்ணுமா? நம்புகிறதற்கு ஏது நீதிமான் நம்புறதுக்கு ஏதுவில்லாத போதும் விசுவாசத்தோட நம்பிக்கை நிச்சயத்தோட விசுவாசித்தான். நம்மளும் அப்படிதான் விசுவாசிக்கணும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதனாய் இருக்கும் போது சாரால் கற்பம் செத்து போனதையும் அப்படித்தானே தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் அவன் எண்ணாது இருந்தான். அதை கணக்கிலேயே வைக்கல. ஐயா, நான் செய்யற பாவத்தை என் கணக்கில் ஆண்டவர் வைக்கல, நான் ஏன் வைக்கணும்? அவர் நினைக்கிறது இல்லை, நான் ஏன் நினைக்கணும்? அந்த இடத்துக்கு வர வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. நான் நீதிமான் என்று விசுவாசிக்கும் பொழுது என் பாவத்தை நான் எண்ணாதிருக்க வேண்டும். என்னுடைய மீறுதல்களை, என் தவறுதல்களை, தப்புகளை, சரியில்லாததை எண்ணாதிருக்க வேண்டும். ஆண்டவர் எதை எண்ணுகிறார்? தேவனுடைய நீதியை என்னிலே எண்ணுகிறார். கிறிஸ்துவ நீதியை அததான் நான் எண்ண வேண்டும். அதுதான் என் கணக்குல வரைக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொல்றாரு? தேவனுடைய வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் நீதிமானாக்கினார். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். அதுதான் வாக்குத்தத்தம். அதுல அவிசுவாசமாய் சந்தேகப்படவே இல்லை. கிரியை பார்த்து, உங்க நடவுடை பாவனையை பார்த்து சந்தேகப்படாதீங்க. அழைத்தவராலே அது உறுதிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 9:11 படிச்சு பாருங்க. அங்க சொல்ல 11ஆம் அதிகாரத்துல அது சொல்லுவதை பாருங்க. வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். தேவன் சொன்னான நீதிமான்னா நான் நீதிமானாதான் வாழுவேன் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, அப்ப நம்ம எப்படி வரும்? ஆண்டவரே, என்ன நீதியின் வாசஸ்தலம் ஆக்கிட்டீங்களே, தேவன் நீதி ஆக்கிட்டீங்களே, உமக்கு நன்றி அவரை மகிமைப்படுத்த சொல்லுகிறார். சொல்லிட்டு அவரை சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது? அவனுடைய விசுவாசம். நீங்க இதை விசுவாசிக்கும் பொழுது உங்க விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது. அது அவனுக்கு நீதியாக அவன் கணக்கில் எண்ணப்பட்டது, கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்காக எழுதப்பட்டீங்க. அவனுக்கு எப்படியோ அப்படிதான் நமக்கு. ஆபிரகாமுக்கு எப்படி? விசுவாசத்தினால நீதிமான். பழைய உடன்படிக்கையில் இருந்தாலும், பழைய உடன்படிக்கைக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கும் அப்படிதாங்க. விசுவாசத்தினால நீதிமான் தான். அதான் சொல்றாரு, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், உயிரோடு எழுப்புறவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நம்முடைய கணக்கிலே தேவ நீதி வரவு வைக்கப்படும். அப்படியே அப்படியே அப்படியே, எப்படியோ அப்படியே, ஆபிரகாமுக்கு எப்படியோ அப்படியே எனக்கும் உங்களுக்கும் விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால தேவனுடைய நீதியின் வாசஸ்தலமாக, நீதியாக, மிஸ்டர் ரைச்சஸ்னஸ், மிஸ் ரைச்சஸ்னஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. அவன் எப்படி நம்மளை நீதிமானாக்கினாராம்? பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நீதிமான்களாக்கப்படுவதற்காக
நல்லா பாருங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டாரா? அப்ப நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோமா? அப்படித்தானே சொல்லுது. அவர் எழுப்பப்பட்டார் என்றால் நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அது அத்தாட்சிங்க அவருடைய உயிர்த்தெழுதல். அதுல எந்த சந்தேகம்? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் இந்த வேதத்தில் நம்ம எழுதி கையில கொடுத்திருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்ன விசுவாசிக்கிறோம்? ஏன் ரட்சிப்பில் அதுதானே சொல்றோம். அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோன்றதை தானே சொல்றோம். உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி கொடுக்கிறோம். என்ன? நான் நீதிமான் என்பதை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்மை மீட்கிறது, ரட்சிக்கிறது, நீதிமானாக்குகிறது. வெவ்வேறு வார்த்தை தான். ரட்சிப்பு, மீட்பு, குணப்படுதல், நீதிமானாக்கப்படுதல் எல்லாம் வெவ்வேறு வார்த்தை தான். நித்திய ஜீவனை பெறுவது எல்லாம் ஒரே அனுபவத்தை கூறுகிறது. நித்தியமாக ஒரே முறை மறுபடியும் பிறந்த நாளில நடந்தது. அதை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, இழக்கவும் முடியாது. ஏன்? அது அவரை சார்ந்தது. அவரால இழக்க முடியும்னா என்னால இழக்க முடியும். அப்படிதானே? அங்க மாற்ற முடியும்னா எனக்கும் மாற்ற முடியும். அவருடைய நீதியை மாற்றவே முடியாது. அவர் நித்திய நீதி உள்ளவர், நானும் நித்திய நீதிமான். மறந்து போகாத. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களை நித்திய நீதிமான் என்று அழைக்கும் போது நீங்க எப்படி அழைக்கிறீங்களோ அந்த பெயரிலேயே நாங்களும் எங்க அழைக்க இந்த நாளில ஆபிரகாமை போல அவனுடைய வழியிலே வருகிற நாங்க, விசுவாச வழியில வருகிற நாங்க, இந்த ஒரு காரியத்துல நாங்க உறுதியாய் இருப்போம்னு சொல்லி இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்க எங்களை பாவின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டோம். மற்றவர்களையும் அவ்வாறு சொல்ல மாட்டோம், பார்க்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்க பார்க்கிற விதமாக எங்களை நீதிமானாக பார்த்து, பேசி, எண்ணி செயல்படுவோம் என்று விசுவாசத்தில் இப்பொழுது நாங்கள் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நீங்க உம்முடைய பரிகார பலியினால எங்களை தேவ நீதி, நித்திய நீதியாய் மாற்றி கொடுத்தீரே, அதை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த நீதியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.